அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன, எப்படி நம்ம குரூப் 1 அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து பார்க்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ரொசீஜரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 இந்த மார்ச் மாதம் வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் டு அப்ளை திஸ் நோட்டிஃபிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 27 தாங்க லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளோ சீக்கிரம் உங்களால் அப்ளை பண்ண முடியுதோ அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்காமல் போகிறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் ஆகிறதுக்கோ கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த லாஸ்ட் மினிட் ரஷ்ஷை இல்லை பதட்டத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. நம்ம எப்பயுமே சரி பார்த்துக்கலாம், இன்னும் டைம் இருக்குது இப்படியே நினைப்போம். பட் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸை பண்ணி அதெல்லாம் முடிச்சிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அவசரமாக அப்ளை பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் ஏதாவது தப்பான ஒரு இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா மே மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி இந்த 2 நாள் உங்களுக்கு அப்ளிகேஷனை கரெக்ஷன் விண்டோன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் எப்போங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th ஜூலை. ஓகேங்களா? 13th ஜூலை 2024 ப்ரிலிமினரி. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 நாள் இருக்குது. ஸோ உங்களால் ஈஸியாக படித்ததை ரிவைஸ் பண்ணிட முடியும். சில விஷயங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா புதுசாகவும் உங்களால் படித்து அதை ரிவைஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 PM போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 9:30 AM to 12:30 PM 3 மணி நேரம் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் டேட் இன்னும் அவங்க அப்ளிகேஷனில் சொல்லலை. இப்போ அப்ளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைன்னு இருக்குது. இந்த ஹவு டு அப்ளையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுங்க. ஓகேங்களா? ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் புதுசாக போக போகிறீங்க. இப்போ இதுக்கப்புறம் தான் புதுசாக நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். இப்போ குரூப் 4 ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்கள் இந்த பகுதியை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ புதுசாக இப்போ தான் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தான் இந்த ஒரு பகுதி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த வெப்சைட்லேயோ இல்லைனா இந்த இதுலேயோ நீங்கள் போகலாம். ஓகேங்களா? www.tnpc.government.in அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி என்ன பண்ணணுன்னா இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி வெப்சைட் வந்துடும். ஓகே, இதில் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் சர்வீசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளை ஆன்லைன் இருக்குது பாருங்கள். இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டேஷ்போர்டும் வரும், அதுக்கப்புறமா அப்ளை நவ்வுமே வரும். ஓகேங்களா? இப்போ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் ஐடி ஏதாவது க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது டிஎன்பிசி 123 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி மினிமம் 5 மேக்ஸிமம் 15 வார்த்தை ப்ளஸ் நியூமரிக்கல்ஸ்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் கிஷோர். ஓகேங்களா? கிஷோர், அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைனா கிஷோர் உங்களுடைய பிடிச்ச நம்பர் சீக்வன்ஸோ ஏதோ ஒன்று கிஷோர் 1 2 3 4 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடு அடிச்சிங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருந்தால், ஏன்னா வேறு யாராவது கிஷோர் 1 2 3 4ன்னு அடிச்சிருப்பாங்க. அப்போது அவைலபிலிட்டி இல்லைன்னா வேறு ஏதாவது லாகின் ஐடி கேட்கும். அப்படி இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் க்ரியேட் ஆகிடும். அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் அப்ளை நவுன்னு இருக்கு பாருங்கள். இந்த அப்ளை நவுவில் நீங்கள் அப்ளை ஆன்லைன் இதில் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து கேப்சா கோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆகிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸுங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் வேறு எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதோட ஃபீஸ் 100 ருபீஸ் இல்லைனா மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் இந்த மாதிரி மாறும். ஓகே, எல்லாருக்குமே இருக்காது, எக்ஸப்ஷன் சில பேருக்கு இருக்கும். சில பேர் தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டுற அந்த போர்ட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் கட்டலாம், இல்லைனா டிடியாவும் எடுத்து நீங்கள் கட்டலாம்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும், இந்த 2 டேட்டில் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேண்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பேஜர்லேருந்து மொபைல் ஃபோன்லேருந்து உங்களுடைய ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, எல்லாமே பேண்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவலுடன் எதிர்பார்த்து உங்களுடைய போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 போஸ்டிங் இருக்குது. அப்புறமா வந்து டிஎஸ்பிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 23 போஸ்டிங் இருக்குங்க. ரொம்ப பல்கான போஸ்டிங். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா உழைச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நிறைய போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டல் போஸ்டிங் எவ்வளோனா 90. ஓகேங்களா, 90. அப்புறமா வந்து மினிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்கான். ஏஜ் லிமிட்டில் பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டர், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாருக்குமே வந்து ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 21ஆவது இருக்கணும் ஆஸ்பிரன்ஸ்க்கு. மேக்ஸிமம் வந்து இஃப் யூ ஆர் இன் ஜென்ரல் கேட்டகரி ஓசியில் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஓசியோ எஃப்சியாவோ இருந்தீங்க அப்படின்னா 34 வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா. எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு இதுக்கு மட்டும் பிஎல் டிகிரிக்கு மட்டும் வந்து 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் கன்செஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னா வந்து ஓபிசி, பிசி, எம்பிசி, அதுக்கப்புறமா வந்து எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட்டேஷன்ஸ் கன்செஷன் இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 39 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வெரிஃபை பண்ணுற மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வந்து உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ இல்லை 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே. அப்படி எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இல்லாத எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைனா வந்து பர்த் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிகிரி மார்க் ஷீட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். மற்ற எதுவுமே வந்து அலவுடு கிடையாது. எனி ஃபார்ம் ஆஃப் அதர் எவிடன்சஸ் ஆர் நாட் அக்செப்டட்னு இருக்குது பாருங்கள். வேறு எந்த ஒரு எவிடன்ஸ் டேட் ஆஃப் பர்த்தோட எவிடன்ஸ் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி இஸ் எனஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் டிஎஸ்பி ஆகிறீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா. டிஎஸ்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் சர்வீசஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா. மென்னுக்கு ஒரு ஃபிசிக்கல் சர்வீஸ் இருக்குது, விமனுக்கு ஒரு ஃபிசிக்கல் சர்வீஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை அப்ளை பண்ணுறதுக்கு கமிஷன் வந்து கேட்கும் பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் ரேங்க்கில் இருக்கிறவர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா. ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் ஆஃப் தமிழ் வந்து மேண்டேட்டரி ஆகிடுச்சுங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு கட்டாய பாடம் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வந்து மெயின்ஸில் வரப்போகுது. அப்போ நாலேஜ் ஆஃப் தமிழ் வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயமாக மாறிடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் ப்ரிலிமினரி ஸ்டேஜ். ப்ரிலிமினரி ஸ்டேஜ் வந்து சிங்கிள் பேப்பர் தான். ஓஎம்ஆர் ஷீட்டில் எம்சிக்யூஸ் டைப்பில் தான் வந்து வரப்போகுது. ஓகேங்களா. அப்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 175 மார்க்கும், அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி ஆப்டிடியூட் வந்து 25 மார்க், மொத்தமாக வந்து 200 கொஸ்டின்ஸ். மார்க் இல்லை, கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. 175 கொஸ்டின்ஸ், 25 கொஸ்டின்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. மார்க் வந்து 300 மார்க்குக்கு கேட்க போகிறாங்க. ஓகேங்களா. டியூரேஷன் வந்து 3 hours இருக்க போது. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து மினிமம் வந்து 90 மார்க்ஸாவது எடுத்துருக்கணும். அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க மினிமம் வந்து 120 மார்க்ஸாவது எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4னு வரப்போகுது. பேப்பர் 1 வந்து குவாலிஃபையிங் இன் நேச்சர். நீங்கள் பேப்பர் 1ல் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் மற்ற 3 பேப்பரையும் உங்களுக்கு திருத்துவான். ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினில் நீங்கள் 40 கொஸ்டினாவது எடுக்கணும். எல்லாருமே 40 கொஸ்டின் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ஸ், மற்ற ஜிஎஸ் எல்லாமே வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஹவு டு அப்ளைங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ஆன்லைன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இது ரொம்ப கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயுமே அப்லோட் பண்ணணும்.
உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயுமே ஃபோட்டோ வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவோடைய அந்த பர்டிகுலர்ஸையும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் குரூப் 1ல் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோவோடைய அந்த சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறம் பிக்சல் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் 1.5 சென்டிமீட்டர் வந்து உங்களோட பேரும் கீழே நீங்கள் எப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 4.5 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய அந்த இதுலேயே வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ பிக்சல் இருக்குன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். 170 பிக்சல்ஸ், அப்புறம் 3.5 சென்டிமீட்டர், 130 பிக்சல், இது இருந்தாலே வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ், 38 எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 rupees ப்ரிலிமினரிக்கு. ஓகே, ஸோ மற்ற எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. சிலபஸில் நான் பார்த்த வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை, அதே சிலபஸ் தான் ஃபார் ப்ரிலிமினரி. ஓகேங்களா? ஸோ ப்ரிலிமினரியில் எல்லாமே அதே சிலபஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை சேர்த்துருக்காங்க. மென்டல் எபிலிட்டி, மேக்ஸ் அண்ட் மென்டல் எபிலிட்டியை எடுத்துகிட்டு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை சேர்த்துருக்காங்க. ஸோ எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டியை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், எல்லாத்தையுமே நல்லா படிக்கணும். இதை நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட பேட்டர்ன் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. பட் we can follow the யூபிஎஸ்சி பேட்டர்ன். GS4ல் இருக்க யூபிஎஸ்சி பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரியே வந்து கொஸ்டின்ஸ் 10 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கலாம், கேஸ் ஸ்டடீஸும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், உங்களோட தயார்படுத்தி வச்சுக்கணும். ஸோ பேப்பர் 2, பேப்பர் 4ல் என்னென்ன மாதிரியான விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத இன் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. அது பாருங்கள், எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ். ஸோ அதோட சேர்த்து திருக்குறளும் வருது. திருக்குறள்லாம் யூபிஎஸ்சியில் இருக்காது, திருக்குறள்னே கேட்குறாங்க, எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் அப்படின்னே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இது எல்லாமே வந்து நீங்கள் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸாக இருக்கட்டும், இல்லை கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் கான்டக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பேப்பர் 2, பேப்பர் 3 எல்லாமே அதே சேமாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. தென் வந்து என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸாம் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அதையும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா நீங்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களோட ஆல் டிக்கெட்டை கொண்டு வரணும், டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்துடணும். இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஷுட் பிரிங் த ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆதார் கார்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லைனா பேன் கார்டோ, ஓட்டர் ஐடி, உங்களுடைய உங்களோட ஐடென்டிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ காப்பி நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க சொல்லலைனாலுமே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ எப்படியா இருந்தாலுமே அந்த ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து சரியாக இருக்காத பட்சத்தில் அந்த ஃபோட்டோவை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி வேறு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து 9க்குலாம் போயிடுங்க. 9:30க்கு ஆரம்பிப்பாங்க, அரை மணி நேரம் முன்னாடி போயிடுங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு ஒரு வாரம் முன்னாடி ஹால் டிக்கெட் வந்த உடனே போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ லேட்டாக போயிடாதீங்க. ஓகேங்களா? அந்த பதட்டம், அந்த ஒரு பிரச்சனை, இது எல்லாமே வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் லேட்டாக போயிடாதீங்க, போய் ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க, கேம்பிள் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் புக்லெட் தான், ஒரு ஆன்சர் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் உங்களுக்குன்னு தருவாங்க. எந்த ஒரு தப்பும் குறிக்கும் போது எந்த ஒரு தப்பும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2க்கு பதில் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி குறிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது எட்ஜிலேருந்து வாங்க, எட்ஜிலேருந்து வந்து அப்புறம் உள்ளே வந்து நீங்கள் குறிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி குறிக்கணும். ஓகே, இந்த மாதிரி குறிக்கணும். இல்லைன்னா சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி குறிச்சிட்டு போவாங்க. இப்படி குறிக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்து
வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றதை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே என்ன பண்ணணும்னா, இப்போ 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே இப்போ 2 இருக்குது, 7 4 3ன்னு இருக்குன்னா எல்லாருமே வந்து 2, அப்புறம் இங்கே வந்து 7, அதுக்கப்புறம் இங்கே 4 இப்படி குறிப்பாங்க. அப்படி குறிக்கக்கூடாது. எப்படி குறிக்கணும்னா 2 இருக்குது, இப்போ 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து மேலேருந்து கீழே வரணும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பு பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 இப்படி இருந்து இங்கே வரீங்களா, இங்கே 2வை குறிக்கிறீங்க. இங்கே 7 இப்படி இருந்து வரீங்களா, 7னை குறிக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா இப்போ இப்படி ஹரிசாண்டலாக குறிக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ 4 இங்கே இருக்குது, 4ஐ பார்த்துட்டு 4ஐ இங்கே குறிச்சிருவீங்க தப்பா. ஓகேங்களா, இப்படி குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ அதனால் அப்படி பார்க்காதீங்க, மேலேருந்து கீழே வாங்க. உங்களுடைய தவறு செய்கிற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஏன்னா திருப்பி ஓஎம்ஆர் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு வாய்ப்பை இழந்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஓகேங்களா, அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி எதுவும் இல்லைங்க. ஆல் த பெஸ்ட். அதே மாதிரி பிளாக் பென் தாங்க கொண்டு வரணும், பிளாக் பென் தான் கொண்டு போகணும். ஓகேங்களா, அந்த பிளாக் பெனில் ஃபவுண்டன், பால் பாயிண்ட் இல்லை ஜெல் பென் எது ஒன்றாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ப்ளூவோ இல்லை பென்சிலில் குறிக்கிறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். டீட்டெயில்டாக வந்து இன்டீட்டெயில்டாக எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் பற்றி எல்லா விவரமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்க. நான் மேக்ஸிமம் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செஷன்லேயே வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.